அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட மதுரை கூடல் நகர். கூடல் நகர்ல ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு ஆகச்சிறந்த அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட இடத்துல கூடல் நகர்ல ஒரு 33 அடி ரோட்டுல, ஒரு 33 அடி விசாலமான ரோட்ல ஒரு 2.25 சென்ட் இடத்துல கட்டியமைக்கப்பட்டிருக்க வீடு இது. இந்த வீட்டோட முன்முகப்பு தோற்றத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய எம்எஸ் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த கேட்டை திறந்து வீட்டோட முன்பக்க போர்ட்டிகோ பார்ப்போம். இப்போ நம்ம போர்ட்டிகோக்கு வந்துட்டோம். இந்த போர்ட்டிகோல தளத்தில் நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நீளமான போர்ட்டிகோவாக அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இடது பக்கம் மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையில இங்கே கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நம்ம வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், அதுக்குரிய குழா வசதி இருக்குது. வாட்டர் அவுட்லெட் வசதி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குழா ஒன்று வாசல் தெளிக்க கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் இருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட போர்ட்டிகோ பகுதி தான் பார்த்துட்டு இருக்கோம். ரைட் சைடில் இபி மீட்டர் பாக்ஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வெண்டிலேஷனுக்காக ஒரு கட்டிங் டிசைனில் ஒரு வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க எம்எஸ்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இங்கே உட் ஒர்க் பண்ணி இங்கே ஒரு கப்போர்டு ஒன்று இருக்குது. இங்கே நம்ம இன்வெர்டர் யூசேஜுக்கு பயன்படுத்திக்கிற முடியும். இதை ஒரு சிட் அவுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீட்டோட தலைவாசல் தான் பார்க்குறோம். சூப்பருங்க, நல்ல ஒரு பிரம்மாண்டமான தலைவாசலாக அமைஞ்சிருக்கு. உட் ஒர்க்கில் அருமையாக வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள். சூப்பராக பாலிஷ் பண்ணி நல்லா டீ கூட்டில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அது போக தளத்துக்கு போக மேலே இன்னும் ஒரு 3 படி ஏறி தான் நம்ம இந்த வீட்டோட ஹால் போக முடியும். பாருங்கள், பார்க்கிங் ஸ்பேஸ் பார்க்குறோம். நல்ல ஒரு நீளமான ஸ்பேஷியஸ் கொடுத்துருக்காங்க. ரோடு நல்ல ஒரு 33 அடி ரோடு. நம்ம வீட்டு வாசல்லே கார் நிப்பாட்டிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம பார்த்துருக்கு இந்த வீட்டோட ஹால் பார்க்குறோம். இந்த ஹாலில் மல்டிமீடியா டிவி யூனிட் தான் இப்போ பார்க்குறோம். பாருங்கள், நல்ல ஒரு பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுபோக அதை ஒட்டினா போல் பூஜா கப்போர்டு நல்லா கிழக்கு பார்த்து இந்த பூஜா கப்போர்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிழக்கு பார்த்து இந்த பூஜா கப்போர்டு வசதி. நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப்பாக அமைஞ்சிருக்கு இந்த பூஜா கப்போர்டு. அதுபோக தளத்தில் பாருங்கள், 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் ஒரு லைட் கலர் டிசைனில் சூப்பராக அமைச்சிருக்காங்க. அதுபோக ஹாலில் நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் காத்தோட்டத்துக்கும் தோதா நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு தரைத்தளத்திலே 2 பெட்ரூமோட கட்டி அமைச்சிருக்காங்க. மேலே சீலிங்கில் அங்கங்கே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. மல்டி கலரில் லைட் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க முதல் பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் அருமையாக அமைஞ்சிருக்கு தளத்தில். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் எல்லாம் அருமையாக கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். நல்ல லாஃப்டில் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அதுபோக நல்லதாக 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 1க்கு 2 ஜன்னல் இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒரு மினி வார்ட்ரோப் ஒன்று இருக்குது பாருங்க. தளத்தில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்காகவே அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அதுபோக கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. தளத்துலேயும் நல்ல கிரிப்பான டைல்ஸ் இருக்குது. வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது. அது போக ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லா ஃபிட்டிங்ஸும் இங்கே மாட்டியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா நீட்டாக டீசெண்டாகவே இருக்குது. வெண்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் ஒன்று கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த வீட்டில் தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க முதல் பெட்ரூமை பார்த்துட்டோம். இந்த பெட்ரூமில் லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட அமைஞ்சிருக்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ அப்படியே இதுக்கு நேர் எதிர் திசையில் இந்த வீட்டுக்கு 2வது பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க.
இது ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ஒன்று சின்னதா. வாங்க இப்போ இந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்லையும் தளத்துல நல்ல ஷேம் பேட்டர்ல 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சேம் டிசைன்ல அது போக பார்த்தீங்கன்னா பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. தளத்துல 4க்கு 2 சேம் டிசைன்ல வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்ல சூப்பராகவே இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அது போக மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்லாம் நிறைய பண்ணிக்கிறதுக்கு அங்கங்கே எல்லா ரூம்லையும் லாஃப்ட் இருக்கு. இந்த லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட கட்டி அமைச்சிருக்காங்க. தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க 2வது பெட்ரூமும் பார்த்துட்டோம். வாங்க இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துடுவோம். இப்போ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிவி யூனிட் முடியவுமே ரைட் சைடில் ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வீடு 2 பெட்ரூமோடையும் 2 டாய்லெட்டோடையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது காமன் டாய்லெட்டு. இங்கேயும் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா தளத்தில் நல்ல கிரிப்பான டைல்ஸும் அதே கான்செப்டில் மேலே வால் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே அமைஞ்சிருக்கு பாருங்க. அது போக வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டி நல்லா நீட்டாகவே இருக்கு பாருங்க. எல்லா ஃபிட்டிங்ஸுமே மாட்டப்பட்டிருக்கு. வாஷ் பேஷன் கொடுத்தாச்சு. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் இருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டில் தரைத்தளத்தில் அமைஞ்சிருந்த ஹால் பார்த்துட்டோம். 2 பெட்ரூமையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவோட என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம். வாங்க இப்போ இந்த வீட்டோட கிச்சன் பார்த்துருவோம். சேம் பேட்டர்னில் அதே மாதிரி சேம் டிசைனில் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வாலில் எல் டைப்பில் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க பாருங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டோரேஜ் இங்கே கப்போர்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே அமைஞ்சிருக்கு பாருங்க. அது போக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே கப்போர்டோட தான் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு எல் டைப்பில் மேலே ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு எல் டைப்பில் கப்போர்டோடைய கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மேடை நல்லா கிரானைட்டில் மேடை கொடுத்து அந்த கிரானைட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷனும் பாருங்க. நல்ல ஒரு எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. இந்த கிரானைட்டில் இந்த மேடை அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. வெண்டிலேஷன் ஃபேனுக்கு வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சன் மேடை கீழே அண்டரில் வுட் ஒர்க் பண்ணி கேபினெட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட தரைத்தளத்திலே அமைஞ்சிருந்த ஹால் பார்த்துட்டோம். 1க்கு 2 பெட்ரூமையும் பார்த்துட்டோம். கிச்சன் ஏரியாவும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்து மொட்டை மாடி பார்த்துருவோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக நம்ம சொல்லணும்னா ஒரு தெற்கு பார்த்த மனையில் மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட இடத்துல ஒரு 33 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த மனை பார்த்தீங்கன்னா ரோடு உட்பட 1200 சதுரடி கட்டுமானத்தில் 1200 சதுரடி லேண்டில் அமைஞ்சிருக்கு. இந்த பில்டிங் கட்டுமானம் பார்த்தீங்கன்னா 910 சதுரடி பில்டிங் கட்டுமானத்தில் இருக்கு. நல்ல ஒரு தெற்கு பார்த்த தலைவாசல்ல 2 பெட்ரூமோடைய சிறப்பாக அமைஞ்சிருக்க வீடு. நல்ல நீர்வளம் மிக்க பகுதி, போர் வசதி இருக்கு. முன்பக்க பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. 2 பெட்ரூம் இருக்கு. 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வசதி இருக்கு. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு பண்ணியிருக்காங்க. மனைக்கு அப்ரூவல் இருக்கு. பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக தரைத்தளம் மற்றும் மேல்தளத்துக்கும் சேர்த்தே வாங்கியிருக்காங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியிலேயே மதுரை மாநகராட்சி எல்லையில ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே அழகா அமைஞ்சிருக்க இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க, நேரில் பாருங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் சொல்ற விலை பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா சொல்றாங்க. வாங்க வீடை பாருங்க, பிடிச்சா பேசுவோம்.
மேலும் இந்த வீடியோவும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதுபோக உங்கள் வீடோ சொத்தோ காலி இடமோ கொடுக்கணும்னா எங்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள். நல்ல முறையில் நேர்மையான முறையில் கமிஷன் அடிப்படையில் நாங்களே விற்று கொடுப்போம். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.